நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மிகுந்த ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா இவங்களுக்கு என்னென்னாக்கா புதிய ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடு என்பது கிடையாது. புதுசாக சிவாலயங்களுக்கெல்லாம் போய் வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் சொல்லுவாங்க. ஸோ இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எப்போதும் வந்து ரொம்ப தன்னை ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாக வச்சுருக்கக்கூடிய நட்சத்திரம், எப்போதும் ஒரு பரபரப்பாகவே இருப்பாங்க. அதே போல் என்னென்னாக்கா ஆன்மீக சூட்சமங்களை நன்கு உணரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இவங்களுக்கு இருக்குது. இவங்க எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த குரு பக்தி வந்து கண்டிப்பாக இருக்கும். மூல நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தவங்க குருவாக ஏற்றுக்கிறான்னு அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்கள வந்து விட்டு விலக மாட்டாங்க. அதுக்காக நிறைய டெடிக்கேஷன் நிறைய பண்ணுவாங்க. ஸோ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னு வச்சுக்க மிகுந்த ஏற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குறிப்பாக என்னென்னாக்கா அதான் சொல்லுவேன், மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிவாலயங்களை வழிபாடு செய்வது, சித்தர்கள் சமாதிகளை வழிபாடு செய்வது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படும். அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகி இருக்கும், இல்லைனாலும் உருவாகும். ஸோ முடிஞ்சால் மூல நட்சத்திரக்காரன் நீங்கள் சித்த சமாதிகளை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த பாக்கியம், வாழ்க்கையில் வெற்றி, வேலையில் முன்னேற்றம் இது எல்லாமே கிடைக்கும். செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.